வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த எல்எல்எம் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ்க்கு எல்எல்எம் டிகிரிக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்எல்எம் அப்ளிகேஷன் ஃபார்ம் 16ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹500. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ₹500 கட்டி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இதே அதர்ஸ் கேட்டகரி எம்பிசி, ஓபிசி அண்ட் டிஎன்சி இவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ₹1000 கட்டி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்பாங்க. எந்தெந்த நீங்கள் எல்எல்எம்மில் எந்த பிரான்ச் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா மொத்தம் 12 பிரான்ச் இருக்குங்க. ஏன்னா எல்எல்எல்பி உங்களுக்கு காமனான டிகிரி. இது எல்எல்எம் மாஸ்டர் டிகிரி. இந்த மாஸ்டர் டிகிரிக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ். இந்த 2 இயர்ஸில் 12 பிரான்ச் இருக்குது. இந்த 12 பிரான்ச்சில் நீங்கள் எந்த பிரான்ச்னா எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு இன்கேஸ் அதில் சீட்டு கிடைக்கலன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு உங்களை சஜஷன் பண்ணுவாங்க. இல்லைனா தேர்ட் ப்ரிஃபரன்ஸில் சஜஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஒரு 5 கேட்டகரி வரைக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 3 இயர்ஸ் எல்எல்எம்பி முடிச்சிருக்கணும். இல்லை 5 இயர்ஸ் எல்எல்பி முடிச்சிருக்கணும். இது ரெண்டுத்தில் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும். இது வெறும் லா டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் எல்எல்எம் போட முடியும். அதர் டிகிரி முடித்தவங்க எல்எல்எம் போட முடியாது. ஓகேவா? ஒன்லி லா டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் எல்எல்எம் போட முடியும். இதுலேயே நீங்கள் 45% மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் அதர்ஸில் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே ஓசி, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 40% எடுத்தாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச்சஸ் உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் இருக்குது. ஏன்னா சென்னையில் வெறும் 4 பிரான்ச்சுக்கு மட்டும்தான் எல்எல்எம் இருக்குது. செங்கல்பட்டில் இருக்குது, வேலூரில் இருக்குது. அந்த மாதிரி 12 பிரான்ச்சில் ஒவ்வொரு இடத்துலையும் 10 சீட்டு தான் இருக்கும். ரொம்ப மேக்ஸிமம் சீட்டெல்லாம் இல்லை. இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி இருக்கும், எந்தெந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதனாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை வேறுனாச்சும் எல்எல்எம் டிகிரியை பற்றி உங்களுக்கு எதனாச்சும் தெரிஞ்சுக்கணும், கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ போடுறேன், இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் லா டிகிரி முடிச்சுட்டு 5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் லா டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டர் பண்ணோம், எல்எல்எம் பண்ணோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.